மை வி3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் எப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண பணத்தை போடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து இப்போ தீபாவளிக்கு முன்னாடியே வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டுருவாங்களா, இல்லை 2025 வரைக்கும் இழுத்தடிச்சு கொண்டு போயிடுவாங்களா அப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்பிக்கை ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பண்றாங்க. ஏன்னா, இப்ப செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பெயிலுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதியே ஆயிருச்சு. அப்பயில பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு காரணத்த சொன்னாங்க. என்னன்னா, நாங்க அந்த மாரி வந்து போடல. இப்ப வந்து இது சீனியர் வக்கீல் வர்றாரு. அதனால அவர் வந்து இந்த ஆப்ஷன் மூலமா இந்த 2500 கோடி இன்வால்வ்டு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. மணி ரொட்டேஷன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கல்ல. அது சம்மந்தமா வந்து நெறைய டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டு, அது ஒரு பேப்பரா ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து அத கோர்ட்ல குடுக்கணும். அது ஏதோ நம்பரா வரும்ங்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து பெயிலுக்கு வந்து என்ன ஏதுன்ற அப்டேட் வந்து கிடைக்கும்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எம்டிய வந்து கண்டிப்பான முறையில வெளிய விட்டுருவாங்க அப்படின்ற போலலாம் வந்து சொல்றாங்க. ஸோ, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட இவரு என்னைக்கு உள்ள போனாரோ, அவரு உள்ள போய் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலேயே இப்ப ஆகிட்டு இருக்கு. 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் ஸ்டார்ட்டிங் ஆகுது. இந்த 2 மாசமா இந்த விஷயத்த வந்து நம்ம கேட்டு, கேட்டு நம்ம காது, வாயி எல்லாமே வந்து புளிச்சு போச்சு அப்டின்னே சொல்லலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்துல இருக்குறாங்க. எப்படா எம்டி வெளிய வருவாரு? எப்படா பேமெண்ட்ட போடுவாரு? எப்படா எல்லா கடன்காரனுக்கும் கடன முடிச்சு நம்ம நிம்மதியா சோறு சாப்பிடலாம்? அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருக்குறாங்க. ஆனா, இது ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிண்டலா இருக்குது. ரொம்ப சிரிக்கிறாங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்டின்னே தெரியல. ஸோ, அவங்களுக்கு வாய்க்கு வந்த ஃபேக் நியூஸ வந்து அடிச்சு விடுறாங்க. எம்டி எல்லாம் வந்துட்டாரு. அவரெல்லாம் ஃபாரினுக்கு வந்து கெளம்பிட்டாரு. அவ்வளோதான் அங்க செட்டில் ஆயிருவாரு. நீங்க இப்படியே மைவித்திரி, மைவித்திரின்னு சொல்லிக்கிட்டே கெடங்கடா, சாகுங்கடா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய பேர் வந்து Facebookல வந்து ஒரு பிரைவேட் ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, வருத்தமா இருக்குது. இந்த கம்பெனி மேல உள்ள நம்பிக்கைய வந்து இந்த கம்பெனிய கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதுல இருந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் நம்பிக்கைய வந்து குறைக்கிற மாரியே தான் இருக்குது. ஏன்னா, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு அதுக்கான ப்ராசஸ வந்து முடிக்கணும். ஸோ, அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. எங்களுக்குமே தான் அர்ஜென்ட்டு. எம்டி அவர்களுக்குமே தான் வந்து நெறையா தொந்தரவு, நெறையா ப்ரெஷரு. அவர் நெறைய யோசனையில இருக்காரு. உங்கள விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு அவர் வந்து கஷ்டப்படுறாரு ஜெயிலுக்குள்ள அப்டின்லாம் சொல்றதெல்லாம் ஓகே தான். அவர் ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படுறாரு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள கஷ்டப்படுறோம். வெளியில போனோம்னா, கடன்காரன் நம்மள பார்த்துருவானோ அப்டின்னு நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போ வேண்டியதா இருக்குது. அந்த நெலைமைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டோம். போன வருஷம் தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா, தாம் தூம்னு செலவு பண்ணியிருப்போம். ட்ரெஸ் எல்லாம் நல்லா எடுத்திருப்போம். நம்ம நெனச்சத பண்ணியிருப்போம். ஸோ படத்துக்கெல்லாம் போயிருப்போம். தியேட்டருக்கெல்லாம் வந்து சுத்தி பார்த்துருப்போம். எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணியிருப்போம். போன வருஷம் தீபாவளிக்கு. ஆனா, இந்த வருஷம் தீபாவளி அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் அப்படி இருக்கிற மாரி தெரியலைங்க. ஏன்னா, இவங்க ஒரு உறுதியா இதுதான் நடக்கப்போது, இதுதான் நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு உறுதி குடுத்தாங்கன்னா பரவால்ல. ஸோ இப்போ ஒண்ணு சொல்றாங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா வேற கதைய மாத்துறாங்க. ஸோ இத வந்து நெறையா மக்கள் வந்து இத மைவி 3 ஆட்ஸ் வந்துரும், எம்டி வந்துருவாரு அப்படின்னு யூடியூப்ல பார்த்து, பார்த்து இப்ப அவங்களே ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து யூடியூப்குள்ளேயே வரமாட்டாங்க. எம்டி வர்றப்ப வரட்டும். சும்மா வீடியோ பார்த்து, பார்த்து என்ன பண்றது? அப்படின்ற ரொம்ப மன சங்கடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆளாயிட்டாங்க. கண்டிப்பான முறையில இந்த கம்பெனி இந்த தடவ பெயில் அப்ளை பண்ணையில எம்டி அவர்கள் வெளிய வந்து தான் ஆகணும். வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட குடுத்து தான் ஆகணும். பேமெண்ட்ட குடுத்ததுக்கப்புறம் அவர் எந்த வேலையா இருந்தாலும் பண்ணட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்டி அவர்கள் கண்டிப்பான முறையில இந்த தடவ அவருக்கு பெயில் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகாம கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகி அவர் கண்டிப்பான முறையில வெளிய வரணும். எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட போடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அது வந்து கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா வந்து நடக்கணும் அப்படின்னு நானும் கடவுள வேண்டிக்கிறேன். ஸோ யாருமே பயப்படாதீங்க. யாருமே வந்து இனிமே வந்து இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இன்னும் 1 மாசம் 2 மாசம் போயிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்மளுடைய கடன் சுமைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம தாங்கிக்குவோமா, இதெல்லாம் கொண்டு போயிருவோமா அப்படின்ற போல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நம்பிக்கையா இருங்க. இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள இது வந்து எப்ப அப்ளை பண்ணி, இது எப்படி வந்து அப்டேட் பண்ணி, எப்ப வரப்போறாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஸோ நம்ம ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். ஒரு வாரம் இல்ல 10 நாள் இப்படின்னு நம்மளா ஒரு மனசுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். அவங்க வீடியோ பார்த்து, இவங்க வீடியோ பார்த்து இந்த மாரிலாம் நம்மளா கன்ஃப்யூஸ் ஆயிக்காம, இன்னும் 1 வாரம் 10 நாள் பெயில் இனிமே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நியூஸ சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எம்டி வெளிய வரணும். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் எனக்கு தெரிஞ்சு அப்படி டைம் ஆயிரும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் மை வி 3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் நீங்க எந்த விதமான கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் யாரா இருந்தாலும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "வெயிட் பண்ணுங்க. எம்டி வரட்டும். வெயிட் பண்ணுங்க. நல்ல செய்தி வரும்." இதையே தான் சொல்லிக்கிட்டே போறாங்க.
ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லப் போகிறாங்க அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ ஒரு ஓகே, எல்லாமே நம்பிக்கையாக காத்திருப்போம். ஸோ இந்த மைவி3 ஆட்ஸில் எம்டி அவர்கள் வெளியே வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டு இந்த வட்டம் தீபாவளியை வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி விருப்பம் இல்லைன்னா எதுவுமே பண்ணாதீங்க. உங்களை மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.